అందరూ బాగా ఉందిరా? మీరు అందరూ నా బంధువులు, రక్త సంబంధం. మీతో మాట్లాడితే నాకు చాలా సంతోషం. మీరు అందరూ సైకిల్ చిన్ననికి ఓటు చేయండి. நம்முடைய చంద్రబాబు నాయుడు గారు గెలిపించండి. చంద్రబాబు నాయుడు గారిని ముఖ్యమంత్రి చేయండి. நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். குப்பம் தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் திரு டாக்டர் காஞ்சர்லா ஸ்ரீகாந்த் எம்எல்சி அவர்களும் சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு டி பிரசாத் ராவ் அவர்களும், இந்த தொகுதியின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பி எஸ் முனிரத்னம் அவர்கள், ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர வேண்டும். இது நம்முடைய இடமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு கட்டளையில் இந்த குப்பம் தொகுதியை பற்றி எனக்கு முன்பு பேசினார்கள். ஒரு காலத்தில் இந்த தொகுதி எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டாக, அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள். ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு நாங்கள் டிரான்ஸ்பர் செய்வோம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ராமநாதபுரம் என்றால் தண்ணி இல்லாத நாடு, மிக மோசமான பகுதி, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அது போன்ற பகுதி குப்பம் தொகுதியாக இருந்தது. 1985 பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்ட நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்து அடைந்திருக்கிறது. இந்த தொகுதியிலே இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களால் மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது, பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது, பாலிடெக்னிக் வந்திருக்கிறது, திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது, மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் வந்திருக்கிறது. இந்த காரணம் எல்லாம் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். சந்திரபாபு நாயுடு அவர்களால். நீங்கள் எல்லாம் விவசாயிகள், நாம் எல்லாம் விவசாயிகள், பாட்டாளிகள் என்று சொன்னாலே விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று அங்கே இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். என்னுடைய ஆசை, சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும். எதற்கு நான் சொல்கின்றேன் தெரியுமா? கடந்த கால வரலாறு என்று சொன்னால், வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலம், தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற காலத்திலே அப்பொழுது இது மெட்ராஸ் மாகாணம், சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் ஹைதராபாத்திற்கு தெற்கே, பிறகு மைசூர் ராஜ்யம் அது இல்லாமல், கேரளாவிலே திரவங்கோர் ராஜ்யம் அது இல்லாமல் மற்ற பகுதியெல்லாம் மெட்ராஸ் மாகாணமாக, சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் சுதந்திரம் கிடைத்து 1950 மெட்ராஸ் மாநிலமாக மாறியது, மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறியது. அதன் பிறகு 1953 தான் ஆந்திர பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டு 1956 தான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், அதாவது ஹைதராபாத் ஸ்டேட், ஹைதராபாத் மாநிலத்தை உட்பட்டு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக 1956 தான் உருவாக்கப்பட்டது. இந்த வரலாறுல ஏன் சொல்றேன்னா, அன்றிலிருந்து
சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக ஆந்திர பிரதேசில் வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு படிக்க வேணுமா சென்னைக்கு போகணும், கல்லூரி வேணுமா சென்னைக்கு போகணும், மருத்துவமா சென்னைக்கு போகணும், ஏன் சினிமா எடுக்கணுமா சென்னைக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆந்திர பிரதேசில் இருந்தது. எப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக எந்த வேலையினாலும் சென்னைக்கு தான் போகணும். ஆனால் இன்று அத்தனையும் மாற்றி அமைத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். இன்னைக்கு எல்லாமே ஆந்திராவில் இருக்கிறது. அது இல்லாமல் இவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஆந்திரா, குறிப்பாக இதுக்கு முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திரா ஹைதராபாத்திற்கு செல்கின்ற நிலை, அதை உருவாக்கியது யாரு? நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அதனால்தான் நான் சொல்கின்றேன், அவர் மீண்டும் ஆந்திராவின் முதலமைச்சராக வர வேண்டும். வந்தால்தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இது ஏதோ இந்த சமுதாயம் மட்டும் கிடையாது, இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய மக்களுடைய வளர்ச்சி. சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பின்தங்கிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள். எல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலத்திலே 300-400 பேர் மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாயிலே அடுத்த 5 ஆண்டு காலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு திட்டங்களை கொடுக்க இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், ஏதோ இது வன்னிக்குல, அக்னிக்குல, சம்புக்குல பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய சமுதாயங்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய நீர் பாசன திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மானியத்தை கொடுத்திருக்கிறார்கள். 90 விழுக்காடு மானியம். சொட்டு நீர் பாசனம் 90 விழுக்காடு. நீங்க மாடு வாங்கணும்னா 50 விழுக்காடு பணம் அரசாங்கமே கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பகுதியில் விவசாயத்தை சார்ந்த குறிப்பாக பெண்கள் எல்லாம் இந்த ஆடு மாடுகளை வைத்து அதில் ஏதோ கொஞ்சம் வரவு இருக்கிறது. இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், வாழ்க்கை திறனை மாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் தெலுங்கு தேச கட்சிக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த ஆந்திராவில் நான் சொல்கின்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களி. இது நானும் ஏன் இதை சொல்றேன், எனக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல, இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர். தமிழ்நாட்டிலே பாட்டாளி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை என்னைக்கு நேரில் போய் நான் சந்திக்கலாம். சந்திரபாபு நாயுடு அவர்களை தொலைபேசியில் என்னைக்கு நான் பேசலாம், சந்திக்கலாம். அப்படி அவர்களை நீங்கள் தேர்வு செய்தவுடன் இந்த குப்பம் தொகுதி மட்டுமில்லை, என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை, வன்னி குளத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் சந்திரபாபு நாயுடு நான் முன்வைப்பேன். வைக்கலாமா? வேணுமா? அவ்வளவுதான், நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு கல்வி வேணும், கல்வி முடித்த வேலை வாய்ப்பு வேணும். எவ்வளவு காலமா இந்த மண்ணை பார்த்து வானத்தை பார்த்துட்டு இருப்போம் நம்ம விவசாயிகள். சந்திரபாபு நாயுடு வந்த பிறகுதான் இந்த பகுதியில் உள்ள நம் சொந்தங்கள்லாம் இப்ப படிச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்கங்க கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் அது முழுமையாக அமைய வேண்டும். அதுதான் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன். இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி என்றால் என்ன? சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயம் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி. இந்த நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நிறைவேற்றும். எவ்வளவு திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றார்.
குறிப்பா படிச்சுட்டு இளைஞருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கல, மாதம் 4000 ரூபாய் கொடுக்குறேன். பெண்களுக்கு பல திட்டங்கள், அதுவும் குறிப்பாக சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன், வட்டியே கிடையாது. அது மட்டுமல்ல, மாதாந்திரம் உங்களுக்கு பெண்களுக்கு 19 வயதிலிருந்து 59 வயது உள்ள அத்துணை பெண்களுக்கும் மாதமாக எவ்வளவு கிடைக்க போகுது? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, 1500 ரூபாய். உங்க வீட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். மாசத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா கிடைக்க போகுது. விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் மானியம், 20,000 ரூபாய் ஆண்டு மானியம் விவசாயிகளுக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள். இப்படி பல திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வைக்கின்றார். அதெல்லாம் திட்டங்கள், அரசு திட்டங்கள். ஆனால் மீண்டும் நீங்கள் சிந்திக்க இருக்கிறது என்ன? நமக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும். உள் இடஒதுக்கீடு வந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது சந்திரபாபு நாயுடு அவர்களால் மட்டும்தான் கொடுக்கும். அதை கொடுக்க வைப்பான் இந்த அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக அதை நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். முன்னேற்றம் வேண்டும். இந்த தொகுதி வறட்சி தொகுதி. கிருஷ்ணா ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வர திட்டத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக தண்ணி வரல. மீண்டும் அவர்களை நீங்கள் தேர்வு செய்து முதலமைச்சராக்கிய பிறகு நிச்சயமாக தண்ணி வரும். இந்த திட்டம் மட்டும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, என்னுடைய திட்டம் அதோட பெரிய திட்டம், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். இந்த திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் மட்டும் கொண்டு வர முடியும். திட்டம் என்ன திட்டம் தெரியுமா? கோதாவரி ஆற்றில் ஆண்டுதோறும் 3200 TMC தண்ணி கடல்ல வீணா கலக்குது. அதுல 1200 TMC தண்ணியை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து கிருஷ்ணாவில் இணைத்து, பிறகு பெண்ணையாத்தில் இணைத்து, பிறகு காவிரியில் இணைக்கின்ற திட்டம் தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். இது சம்பந்தமாக நான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பல முறை நேரில் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அவரும் உறுதி கொடுத்திருக்கின்றார். அதில் ஒரு சில சிக்கல்கள், என்ன சிக்கல்கள் எல்லாம், இதெல்லாம் பல மாநில சார்ந்த பிரச்சனைகள். பல மாநிலம்னா என்ன? கர்நாடகா இதில் சார்ந்தது, மகாராஷ்டிரா சார்ந்தது, மத்திய பிரதேச சார்ந்தது, சத்தீஸ்கர் சார்ந்தது, ஒடிசா சார்ந்தது. இந்த மாநிலங்கள் எல்லாம் சார்ந்த பிரச்சனைகள். இது இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா. ஆனால் இந்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும். இது எனக்கும் ஆதங்கம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு 200 TMC கிடைக்கும், ஆந்திராவுக்கு 500 TMC, தெலுங்கானாவுக்கு 500 TMC, தமிழ்நாட்டுக்கு 200 TMC. 1200 TMC தண்ணி கடல்ல போற தண்ணியை இங்க திருப்பி விடணும். அப்படி கிருஷ்ணாவில் அந்த தண்ணி கிடைச்சா குப்பத்துக்கு தான் முதல்ல இந்த தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் செழிக்கும். இந்த குப்பம் மட்டுமே இல்லை, சித்தூர் மாவட்டமே பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும். இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமாக இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் விவசாயமும். ஏன்னா விவசாயிகள் என்னுடைய கடவுளா பார்க்கிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் யாரு? விவசாயிகள். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால், ஏன்னா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் முடிவாகிட்டு, இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் முடிவு செஞ்சாச்சு. எல்லாம் மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. யாரு? நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கின்றார். இங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்தால்தான் உங்களுக்கு மத்தியிலும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலும் நம்ம ஆட்சி. அப்பதான் நமக்கு திட்டம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் எடுத்துக்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சி நடக்கிறதால திமுகவும் மத்தியில் இருக்கின்ற பிஜேபி ஆட்சியும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்குத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடுறதுனால என்ன நடக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் திட்டங்களே மத்தியிலிருந்து வரது எதுவும் கிடைக்கிறது இல்லை, நிதியும் கிடைக்கிறது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், தமிழ்நாடு போன்ற ஒரு நிலை ஆந்திராவுக்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் அங்க போய் பார்த்தா அவ்வளவு மோசமா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்க சண்டை. அதோட அணுகுமுறை தான் வேணும்.
வேற கட்சி நீங்க நடத்திட்டு இருக்காது வேற. உங்களுடைய அணுகுமுறை என்ன? தண்ணி கொஞ்சம் கொடுங்க, பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைங்க, நிதி கொடுங்க, இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? ஆந்திராவுக்கு எப்படி நடக்கும்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் ஆந்திரா மாநிலம் வளர்ச்சி பெறும், வளம் பெறும், வளர்ச்சி பெறும். நான் மீண்டும் சொல்வது, இது ஏதோ குப்பம் தொகுதிக்காக மட்டும் நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த ஆந்திரா வளர்ச்சிக்காக நான் சொல்கின்றேன். இதே போன்று நம்முடைய இங்க நிற்கின்ற நம்முடைய பிரசாத் ராவ் நாடாளுமன்ற வேட்பாளர் இங்க நிற்கின்றார். அவரும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா இங்க அவரும் சைக்கிள் சின்னம், ரெண்டுமே சைக்கிள் சின்னத்தில் நீங்க ஓட்டு போட போறீங்க. ஏன் அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்றேன்னா, இந்த தொகுதி மட்டும் இல்ல, பக்கத்து தொகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நம் சொந்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தர வேண்டும். இதை நீங்க செய்யணும். செய்வீங்களா? உறுதியா நீங்க செய்ய வேண்டும், உறுதியா செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும், காலத்தின் கட்டாயம். அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். நான் முன்னேற வேண்டும். முன்னேற்றம் என்றால் கல்வி, வேலை வாய்ப்பு, இது இரண்டையும் உறுதியாக தெலுங்கு தேசம் தலைவர் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார்கள். அதெல்லாம் இந்த செய்தியோடு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஞாபகம், உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், தோழர்கள், அப்புறம் இளைஞர்கள், பெண்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு என்னுடைய ஆசை என்ன, குப்பம் தொகுதியில சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதே போன்று இந்த பக்கத்து தொகுதிகள் எல்லாம், இந்த மாவட்டம், பக்கத்து மாவட்டம் தொகுதிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். வெற்றியை பெற்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக வர வேண்டும். வருவார், அது உறுதியாக வருவார். வந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். அனைத்து தலைவர்களும் என்று எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் அனைத்து சில பின்தங்கிய மாநிலம், சில முன்னேறிய மாநிலங்கள் எல்லாமே நான் போயிருக்கிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஹைதராபாத்துக்கு நான் சென்றால் அப்போ பார்ப்பேன். நான் ஹைதராபாத் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஹைதராபாத் மாநகரம் எப்படி இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதற்கு அடித்தளம் வகுத்தவர் யாரு? நம்முடைய சந்திரபாபு நாயுடு. அவர்தான் அந்த ஹைதராபாத்தை உருவாக்கிட்டார், ஹைடெக் சிட்டி. இதெல்லாம் முன்னேற்றங்கள். இது இந்தியாவுக்கு பெருமை. அமெரிக்காவுக்கு நீங்க போய் ஹைதராபாத் பத்தி சொன்னா பொறுமையா பேசிப்பார். அதற்கு காரணம் யாரு? உங்களுடைய சந்திரபாபு நாயுடு அவர். உங்களுடைய சந்திரபாபு நாயுடு அவர் நினைச்சிருந்தா எந்த தொகுதியிலும் நிற்கலாம், சாதாரண மிகப்பெரிய வெற்றி பெறலாம். ஆனால் அவர் இல்ல, நான் குப்பம் தொகுதியில் தான் நிற்பேன், இங்க இருக்கின்ற மக்களை நான் முன்னேற்றம் அடைகிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று சொல்லுகின்ற சந்திரபாபு நாயுடு. எவ்வளவு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் கடந்த 5 ஆண்டு காலம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலம் திட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரவில்லை, முன்னேற்றம் கிடைக்கவில்லை. கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியில உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி, உங்களுக்கு முதலமைச்சர் வேணுமா இல்ல சாதாரண எம்எல்ஏ வேணுமா? முதலமைச்சர் வேணுமா சாதாரண எம்எல்ஏ வேணுமா? முதலமைச்சர் வேணும்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அவருடைய வெற்றி முடிவாகிவிட்டது. இன்னும் எவ்வளவு மார்ஜின் தான், 50,000 60,000 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றால்தான் அது நமக்கு பெருமை, நமக்கு அழகு. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருப்பவர் சந்திரபாபு நாயுடு, அதுக்கு அவருக்கு பெருமை. அதாவது மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், சந்திரபாபு நாயுடு மட்டுமில்லை, நானும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன். இந்த தொகுதி, இந்த குப்பம் தொகுதி மட்டுமல்ல, இந்த பகுதியினோட வளர்ச்சி, நானும் அதில் இணைந்து உங்கள் பகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வர அதை நானும் என்னுடைய முயற்சியை நான் செய்வேன். அது என்னுடைய உறுதியாக நான் தருகின்றேன். ஆக இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள் அத்தனை பேரும், பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல்.
முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த தேர்தலிலே நமக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள். அதே போன்று நாடாளுமன்ற தொகுதியில் பிரசாத் ராவ் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லி பாசத்தோடு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சின்னம்